ஹலோ மை டியர் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அறுசுவை அமிர்தம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஹெல்த்தியான ராகி லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/4 கிலோ வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போது இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிடாதீங்க, கருத்து போயிடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குங்க, கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ராகி லட்டு பண்ணுறதுக்காக 1/2 கிலோ ராகி மாவு அதில் ஹாட் வாட்டரோட சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி ராகி மாவை பிசைஞ்சு எடுத்துக்க. இப்போ சப்பாத்தி தேய்க்கிற பத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் ஆயில் ஆட் பண்ணி அதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி உங்கள் பேன் ஹீட் ஆன உடனே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் 2 பக்கமும் திருப்பி போட்டு ஆயில் நல்லா விட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரியே நம்ம தேய்ச்சி வச்சுருக்க எல்லா சப்பாத்தியையும் சுட்டு எடுத்துக்கிறேன். சுட்டு வச்சிருக்கிற சப்பாத்தி ஆறின உடனே அதை கட் பண்ணியோ இல்லை பிச்சி போட்டோ வச்சுக்கோங்க. இப்போது பிச்சி போட்ட சப்பாத்தியை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சி புட்டு மாதிரி அரைச்சிக்கிறேன். அதாவது கட்டி இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா சாஃப்டாக புட்டு மாதிரி வந்துருச்சு. அரைச்சி வச்சிருக்கிற ராகி சப்பாத்தி நல்லா புட்டு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இதுக்கு அடுத்தது நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி ஆறட்டோன்னு எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் உடச்சி வச்சுருக்கிற வெல்லத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது இதையும் நல்லா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். நமக்கு ராகி லட்டு செய்ய தேவையான எல்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற வேர்க்கடலையும் வெல்லத்தையும் ராகியோடு போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சம் போல் வெல்லத்தை நல்லா தூளாக நசுக்கி போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டையும் பார்க்குறதுக்கு நல்ல லுக்கையும் கொடுக்கும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ
எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல், கட்டி இருந்தால் அதை உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் நம்ம வேணுன்ற சைஸில் லட்டு பிடிச்சிக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி லட்டு பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்மளோட டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ராகி லட்டு ரெடி ஆகிடுச்சு. மக்களே, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.